ஆல்ரெடி இங்கே சுற்றிலும் நிறைய இடத்துல சவுண்ட் வந்து தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப மோசமான ஒரு சிமெட்ரிக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு குருவால் வர முடியல, ஏன்னா அவரால் ஒரு சில ப்ராப்ளத்தால் இந்த இடத்துக்கு வர முடியல. இந்த இடத்த ஒரு பர்சனல் சேலஞ்சிங் வீடியோவாக தான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஏதாச்சும் ஒரு வீடியோவை ஒரு சோலோவாக பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அதனால அவனுக்கே தெரியாமல் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதனால இந்த இடம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி இங்கே சுற்றிலும் நிறைய இடத்துல சவுண்ட் வந்து தான் இருக்குது. ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நைட் விஷன் கேமரா செட் பண்ணியிருக்கேன். அதில் இதுவும் ஒன்று வந்து வேறு இடத்துல செட் பண்ணிவிட்டு இதில் என்ன நடக்குதுன்னு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி வாங்க அப்படியே தொடர்ந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துக்குள்ளே வரும்போதே முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளே வரும்போதே எனக்கு சரியான கையில் விரலில் பார்த்திங்கன்னா நல்லா அடி விழுந்துருச்சு. அது தொடர்ந்து வந்து ஏகப்பட்ட சவுண்டுக்கு இங்கே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. புதுசாக வராங்க போகுது என்னன்னு தெரியல, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. வாங்க அப்படி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்த. அப்படியே என்னன்னா எங்கேயுமே காலை வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு. நம்ம கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரியல. தனியாக வந்திருக்க கூடாதுன்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஒரே நர்வஸாக இருக்குது. அங்கே தான் ஏதோ சவுண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கும் அந்த இடத்துலையே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே தான் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. உண்மைதான் தெரியல, அங்கே இங்கேயும் சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்றும் உனக்கு வந்த இந்த இடத்துல தான் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது. அங்கே தான் ஏதோ சவுண்டு கேட்குது. எங்கிட்ட போகிறதுனே தெரியாது. இல்லை எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த இடத்த. நான் இவ்வளோ ஒரு சவுண்ட் நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் இவ்வளோ வருது பாருங்க.
நல்லா ஊழ விடுது. இதுக்கு முன்னாடி ஊழ சவுண்டே கேட்கல, இப்போ தான் ஊழ சவுண்டு கேட்குது. இப்போ அப்படியே நம்ம முன்னாடி போயிடலாம் நினைக்கிறேன். அப்படியே நம்ம முன்னாடி போயிடுவோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அப்படியே முன்னாடி போயிடலாம். சீக்கிரமாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வேகமாக இந்த இடத்த விட்டு வெளில போகலான்னு நான் நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்கானா இடத்த பார்த்தா. அப்படியே இந்த நிலாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அரை நிலா அப்படியே தெரியுது நல்லா க்ளீனாக. அப்படியே போயிடும். ஆனால் யார் மேலே மிதிக்கிறேன்னு தெரில. யார் மேலே மிதிச்சாலும் சாரி. ஆனால் வழியும் தெரியல, இதுவும் தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல. உடஞ்சிருக்கு. போய்கிட்டே இருக்குதுங்க. எப்படி போகிறதுன்னு ரூட்டு தெரியல எனக்கு. இது சின்ன குழந்தையோட இது நினைக்கிறாரு, கல்லறை நினைக்கிறாரு. ரொம்ப சின்னதாக இருக்குது இதெல்லாம். இந்த சிமெண்ட்ரியை பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப ஹாரராக தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே சவுண்டு மட்டும் வருது. இது வரைக்கும் எந்த ஒரு உருவத்தையும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. வீடியோ பிடிச்சிக்கிறேன் நான். என்ன பண்ணுறது தெரியல. வீடியோ சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் இருக்குது. எனக்கு சார்ஜ் இல்லாமல் இருக்குது, பேட்டரி சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் வீடியோ எதுவும் நிப்பாட்டிக்கிறேன். முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து குருவை கூப்பிட்டு வரவங்க கூப்பிட்டு வரேன். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நான் ஃபோனில் சார்ஜ் இல்லாத காரணத்தால் இந்த வீடியோ எதுவும் நிப்பாட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் குருவோட பார்க்கலாம் இந்த வீடியோ.